திருக்குறள் எண் 429. எதிரத்தாக் காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். விளக்கம்: நாளை வர இருப்பதை முன்னதாக அறிந்து காக்கும் அறிவை உடையோர்க்கு அவர் நடுங்க வரும் துன்பமே இல்லை. Translation: No terrifying calamity will happen to the wise who foresee and guard against coming evils. Explanation: The wise with watchful soul who coming ills foresee from coming evils dreaded shock are free. எறும்பும் வெட்டுக்கிளியும். மதிய வெயில் நேரத்தில் வெட்டுக்கிளி ஒன்று இங்கும் அங்கும் குதித்து பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருந்தது. அப்போது எறும்பு ஒன்று அரிசி ஒன்று எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த அந்த வெட்டுக்கிளி எறும்பிடம், இப்போது என்ன அவசரம்? சிறிது நேரம் என்னைப் போல நீயும் என்னுடன் விளையாடலாமே என்றது. அதற்கு எறும்பு, இன்னும் சில நாட்களில் வெயில்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கப் போகிறது. மழைக்காலத்தில் எவரும் வெளியே செல்ல முடியாது. அதனால் அந்த நேரத்திற்கு தேவையான உணவை இப்போது இருந்தே நான் என் வீட்டில் சேகரித்து வைத்துக் கொள்கிறேன் என்றது. வெட்டுக்கிளி எறும்பிடம், மழைக்காலம் வர இன்னும் நாட்கள் இருக்கிறது, நான் விளையாடச் செல்கிறேன் என்று சிரித்து கொண்டே நடனமாடி சென்றது. நாட்கள் கடந்தன. மழைக்காலமும் வந்தது. தான் சேகரித்த உணவை உண்டு தன் வீட்டிலே எறும்பு இருந்தது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கோ உணவு ஏதும் கிடைக்காமல் உணவு தேடி மழையில் சுற்றி திரிந்தது. அப்போது வெட்டுக்கிளிக்கு எறும்பு உணவு சேகரித்து வைத்து இருக்கும், அதனிடம் கேட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம் வந்தது. வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்து எறும்பிடம், எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது. தன்னிடமிருந்த சேகரித்த உணவில் இருந்து சிறிதளவை வெட்டுக்கிளியிடம் கொடுத்த எறும்பு, அன்று என்னை பார்த்து சிரித்தாயே, இப்போது நான் சேகரித்த உணவுதான் இன்று நம் இருவருக்கும் உதவியது. ஆகவே கிடைத்த காலத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு உழைப்பவர்களுக்கு எதிர்காலம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்றது.